மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் மேகமும் மழையும் இரகசியம் பேசும் இடத்தில் ஒரு காடு இருக்கிறது. தேனி மாவட்டத்தின் ஆழ்ந்த காட்டில் நேரம் நின்றுவிடும் போல தோன்றும் ஒரு இடம் இருக்கிறது. நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த சோலைக்கு ஒரு பெயர் இருந்தது, மத்தி கெட்டான், அதாவது மதி கெடுக்கும் காடு. ஒரு மனிதன் இந்த காட்டில் நுழையும் போது இயற்கை அவனை சோதிக்கிறது. வழி தொலைந்ததா அல்ல மனமா அவனுக்கே தெரியாது. பயம் உச்சத்தை அடையும் தருணத்தில் இந்த காடு பேசுகிறது. உலகத்தை தேடாதே, உன்னை தேடு. சித்தர்கள், பழங்குடி மக்கள் இந்த காட்டை மூலிகைகளின் பொக்கிஷமாகவும் ஆன்மீக தியானத்தின் தலமாகவும் பார்த்தனர். மத்தி கெட்டான், மனம் குழம்பும் இடம். இந்த காட்டில் நுழைந்தவர்கள் பாதையை மட்டுமல்ல, தங்கள் மனநிலையையும் தொலைத்ததாக நம்பப்படுகிறது. இது கதை அல்ல, உண்மையில் நடந்த சம்பவம். மரவேலைக்காக சிலர் இந்த காட்டுக்குள் உள்ளே நுழைந்தார்கள். சில அடிகளுக்கு பிறகு காற்றின் ஓலி மாறியது, பறவைகளின் கீச்சொலி மறைந்தது, காடு அமைதியானது. ஒரே பாதையில் நடந்து சென்றவர்கள் திரும்ப வரும்போது அதே பாதையை காண முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே மரங்கள். நேரம் நகரவில்லையா, அல்லது நாம் தான் நின்று விட்டோமா? மணிக்கடிகாரம் கூட சரியாக ஓடவில்லை. ஒருவர் காணவில்லை, குரல் கொடுத்தார்கள், பதில் இல்லை. வனத்துறை தேடியது. இங்கே திசைகாட்டி கூட பொய் சொல்லும் என உள்ளூர்வாசிகள் நம்புகிறார்கள். ஒரே இடத்தில் சுற்றி சுற்றி நடக்க இந்த காடுக்குள் நுழைந்தவன் தன் வழியை மட்டுமல்ல, தன் மனதையும் இழக்கிறான். நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு சித்தர் மன அமைதியை தேடி இந்த சோலைக்குள் நுழைந்தார். 9 விஷங்கள் ஒரே மருந்தாக மாறும் அதிசய கலை, அதுதான் நவபாஷாணம். இந்த சக்தியை அடைய முடியுமா என்பதல்ல சோதனை, மனது நிலையாக இருக்கிறதா என்பதே சோதனை. பேராசையுடன் சிலர் நுழைந்தார்கள். சித்தி, பொக்கிஷம் என்று. ஆனால் அவர்கள் பாதையை இழந்தார்கள், நேரத்தை இழந்தார்கள். சிலர் கை மருந்தும் தரும், மரணமும் தரும். பணிவுடன் நுழைந்தவனை அது காக்கும், அகந்தையுடன் நுழைந்தவனை அது மறக்கும். மத்தி கெட்டான் சோலை ட்ரெக்கிங். 2 வகை பாதைகள் உண்டு. ஷார்ட் ட்ரெக் 2-3 கிலோமீட்டர், 2-3 மணி நேரம். அனுபவமற்றவர்களுக்கும். மத்தி கெட்டான் சோலை ட்ரெக்கிங் செய்ய அதிகாரப்பூர்வ அனுமதி கட்டாயம். படிப்படியாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் ஃபைல் ஆஃபீஸ் விண்ணப்பம் பூர்த்தி செய்ய வேண்டும். நண்பர்களே!